ஹலோ வெல்கம் பேக் டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by மாக்கா ஷாக்கா. இது அச்சாரி ஸ்டிக்ஸ், நேத்து சாப்பிட்டது மசாலா ஸ்டிக்ஸ் பை ஃபார்ம்லி. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். மக்கனா ஃப்ளோர், ரோஸ்டடு, நாட் ஃப்ரைடு, பாம் ஆயில் கிடையாது, ஆலிவ் ஆயில், ஹெல்த்தி. இந்த மாதிரி மேலும் மேலும் சொல்லிட்டே போயிருக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ட் நல்லா இருக்கு. நேத்து என் ப்ரொடியூசர் தான் சொல்லிட்டாரு, ஏய் என்னையா எடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் தின்னு இருக்க. நேத்து எடுத்து தின்னது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, பசி நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாச்சு. சரி சரி, எனக்கு இன்னும் ஒரு பாக்கெட் கூட வரல அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இது என்ன ஆகுனா, இது ஒரு செகண்ட் ஆகுனா இதே பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரசன்னாவும் இப்படிதான் பண்ணான். அவனுக்கு ஒரு டப்பா நிறைய அமிச்சோம், ஃபுல்லுத்தையும் மாக்கா சாக்காவை தின்னுட்டு எல்லா மேட்சும் அனுப்புங்கிறான். எல்லா மேட்சும் கடையில பக்கத்து கடையில கிடைக்கும், இ காமர்ஸ் சைட்ஸ்ல கிடைக்கும், வாங்குங்க எல்லாரும். வாங்குறேன். பட் இன்னைக்கு நான் ஆரம்பிக்கும் போது புஷ்பா అంటే ఫ్లవర్ అనుకుంటివా ఫైర్ రా, வாட் a performance by SRH ரா. கொஞ்சம் மாத்தி பண்ணலாம்னு இருக்கேன். ஹைதராபாத் అంటే బిర్యానీ అనుకుంటివా 4 6 கூட தகுதில்லே. ஓகே, சூப்பரா வந்து தெலுங்கு பேசுறீங்க. ஒரு பாடல் எங்களுக்கு அப்படியே பாட முடியுமா? எனக்கு எல்லாமே ரொமான்டிக் சாங்ஸ் தான் தெரியும். அந்த கீதா கோவிந்தம்ல இருந்து இன்கேம் அந்த சாங் தான் தெரியும் எனக்கு. இதுக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்றது? இல்ல, நான் அந்த மாதிரி பாட்டை தான் கேட்டிருக்கேன்னு. ஹிந்தி ஷோல கூட அகர் தும் மில் ஜாவோ பாட்டேன். சோ என்ன பண்றது? ஏ பிட்டா இது நான் அட்டா, அது வேணா சொல்லலாமா? டன் 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 அப்படி நான் ரீரெக்கார்டிங் நான் போட்டுறேன். பட் SRH இஸ் ஆன் தி டாப் ஆஃப் தி. சும்மாரியா ப்ரொடியூசர், தெலுங்கு சேனல் வேற. அப்படியே என்ன தெரியுமா ஆயிரும், தமிழ் ஹிந்தி தெலுங்குன்னு அப்படியே பேசிக்கினே இருப்பாங்க. தூக்கத்துல அப்படியே பேசிக்கினே இருப்பேன், ஆடிக்கினே இருப்பேன். பேசினே இருப்பேன். அந்த மாதிரி இப்ப வந்து SRH தான் ஆடினே போய் டாப் ஆஃப் தி டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஐ திங்க் see you predicted, you said SRH only வந்து டார்க் ஹார்ஸா இருப்பாங்கன்ட்டு. அவங்க டார்க் ஹார்ஸ் எல்லாம் இல்ல, நாங்க தான் மெயின் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படினு போய் உட்கார்ந்திருக்காங்க. இல்ல, அவங்க தான் ரேஸ் ஹார்ஸ். இந்த டைம்ல அந்த சமயத்துல அந்த குதிரை அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. சாதாரணமா ஆடல, பயங்கரமா ஆடுறாங்க சஸ்திகா. பட் ஆன் தட் நோட், கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. ஒரு லூசிங் ஹேண்ட் தான். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் சொல்லிட்டேன் ஸ்டார்ட் பண்ணும்போது, SRH பத்தி நிறைய பேசலாம். பட் என்னோட ஸ்மால் ஃபீலிங் என்னன்னா, PBKS ஓட ஓபனிங் காம்பினேஷனை அவங்க மாத்துவாங்கன்னு எனக்கு தோணுது. ஐ நோ பிரப்சிம்ரனும் பிரப்சிம்ரனும் பிரியான்ஷ் ஆரியாவும் நல்லா விளையாடி இருக்காங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பிரியான்ஷ் ஆரியாவுக்கு ஒரு பவுன்சர் போடுறாங்க. அந்த பவுன்சரை 3 மேட்சா அடிக்கிறான், சரியா பட மாட்டேங்குது. அதுக்கப்புறமா என்ன பண்றான், அந்த பவுன்சருக்கு 2 வாட்டி அவுட் வேற ஆயிருக்கான். அக்ராஸ் லைன் ஆங்கிள் பண்றாங்க, அவன் நகர மாட்டேங்கிறான். அண்ட் பிரப்சிம்ரன் இன்னைக்கு அவுட் ஆனா, மேல போட்ட பால் ஸ்விங் ஆச்சு, லெக் ஸ்டம்ப்ல இருந்து அடிச்சு மேல தூக்கிட்டு போயிடுச்சு. பட் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ககிசோர பாடா ஷுவர் அன்கம்ஃபர்டபிள் 145 150 போடுறான். அக்கில் மேல பக்கில் போட்டுனே இருக்காங்க, அவனுக்கு ஆன்சர் இல்ல. பிரப்சிம்ரனுக்கு யாரும் ஸ்டம்ப்ல போட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஜாஃப்ரா ஆர்ச்சர் போட்டான், 3 ஸ்டம்ப்லயே போடலையே, அவனுக்கு இடுப்புலயே தான் போட்டுருந்தான். ஏன்னா அவன் லைன்குள்ள வர மாட்டேங்கிறான், ஒதுங்குறான், சைடு வாங்குறான். அதனால அவனை நேரா இடுப்புலயே போடுறாங்க, ஆப்ஷன்ஸ் இல்ல, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரஷர் போடும்போது எப்படி ரெஸ்பாண்ட்? ஒண்ணு அந்த 2 பசங்க பதில் கண்டுபிடிக்கணும், இல்ல கூப்பர் கான்லி ஆன் இன்னைக்கு ஃபேபுலஸ் நாக், சரியான நாக் ஃபார் வாட் எவர் இட் இஸ் வர்த். கேட்ச் எல்லாம் விட்டான், அதெல்லாம் ஓகே. பட் அந்த பையனோட சரக காமிச்சிட்டான். yet another fabulous knock by கூப்பர் கான்லி, one to watch out for. எனக்கு என்னவோ அவனை வச்சு ஓபன் பண்ணலாம்னு தோணுது பஞ்சாப். Now 3 out of 3 losses for Punjab. Somewhere அவங்களோட bowling வந்து ஏதோ லேக் ஆகுற மாதிரி தான் இருக்கு, ஓகேவா? பட் should they start with a Cooper Connolly and இந்த 2 பசங்களையும் till they find an answer கொஞ்சம் அப்படி வர வைக்கணுமா? இமிடியேட்டா பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. பிரியான்ஷ் ஆரியாக்கு அந்த ஒரு ஷார்ட் பால்ல ஒரு லைட்டா ஒரு இஷ்யூ இருக்கு. அத வந்து எனக்கு நான் ஸ்டுடியோல இருக்கும்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயே நாங்க பேசும்போதே வந்து மிச்சல் மெக்லனகனும் சொன்னான், ஓவர்ல இருந்து போட மாட்டேன், ரவுண்ட்ல இருந்து. ஏன்னா அவன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ரவுண்ட்ல இருந்து இடுப்புல போடுவேன், அது அந்த ஃபீல்டரை வச்சுன்னு. அது இருக்கு. ஏன்னா ஆனா அவன் நீ ஒன்னு கவனி, என்ன பண்றான்னா ஸ்டில்லா நிக்கிறான். நீயே பாரு, கவுன்சியா ஸ்டில்லா நிக்கிறான். பாத்தியா கவுன்சியா? சரி ஓகே, ஸ்டில்லா நிக்கிறான், அப்படியே நிக்கிறான். பால் போட்ட உடனே என்ன பண்றான்னா, ஷார்ட்டா பார்த்த உடனே இல்ல, ஃப்ரண்ட்ல அடிக்கிறான். ஃப்ரண்ட்னா என்னன்னு சொல்றேன், மிடான்ங்கிறது நேரா இருக்கிற ஃபீல்டர், அம்பையருக்கு பின்னாடி லெக் சைட்ல இருக்கிற ஃபீல்டர். மிட் விக்கெட்டுங்கிறது அம்பையருக்கு ஒட்டின மாதிரி அதே லைன்ல நேர் லைன் வரைஞ்சா லெக் சைட்ல நிக்கிற அடுத்த ஃபீல்டர். அவன் மிட் விக்கெட் மேல அடிக்க பாக்குறான் அந்த பால. 140க்கு ஸ்பீட்ல போட்டாங்க, சிராஜ் மாதிரி 140க்கு மேல போடுறாங்க. நீங்க பேட் கமின்ஸ் மாதிரி ஒருத்தன் நல்லா ஹைட் கொடுப்பான். பேட் கமின்ஸ்லாம் தில்லா இல்லைங்கடி, வேர்ல்டு கிளாஸ் போலர். சோ அவங்கள நீ அந்த ஷாட் டேக் ஆன் பண்ணும்போது உன்னை ஆங்கிள்லயும் டிஃபீட் பண்ணுவாங்க, பவுன்ஸ்லயும் டிஃபீட் பண்ணுவாங்க, ஸ்பீட்லயும் டிஃபீட் பண்ணுவாங்க. அதுதான் நடக்குது. ஆனா அந்த டக் அவுட்ல எஜமா காலடி மண் எடுத்து அப்படின்னு புல் ஷாட் ஆடுற ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் புல் ஷாட்டுக்கே எஜமா, பாண்டிங்.
பண்டர் பாண்டிங் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அதாவது 2 விஷயமான ஹெல்ப் இருக்கு சஸ்திகா. ஒன்னு டெக்னிக்கல், இன்னொன்னு டாக்டிக்கல். டெக்னிக்கல்னா என்னன்னா, கை இங்க இருந்து எடுத்துன்னு வாடா, பேட் இங்க இருந்து எடுத்துன்னு வாடா, ஃப்ரண்ட்ல போடா, பேக்ல போடா, அதெல்லாம். டாக்டிக்கல்னா என்ன பண்ணலாம்னா ஒரு ஷஃபிள் கொடுக்கலாம். நேத்து மேட்ச் உதாரணத்துக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்த்தனா, குல்தீப் யாதவ் ஆடும்போது ஒரு பால் சஞ்சு ஃப்ரண்ட் லெக் க்ளோஸ் பண்ணியிருந்தான். அடுத்த பால் ஓபன் பண்ணி வச்சிருந்தான். அது வந்து டாக்டிக்கல். ஆனா நிறைய பேட்ஸ்மேன் வந்து அதை பண்றதுக்கு யோசிப்பாங்க. அதுவே டெக்னிக் நினைச்சு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். லெட்ஸ் சி இஃப் அந்த அந்த காம்பினேஷன் ஃபயர் ஆகாததுதான் பெரிய ப்ராப்ளம். பஞ்சாப்க்கு நீ போலர் சொல்ற, போலிங்னு சொல்ற, கரெக்ட். ஆனா அவங்களுக்கே தெரியும் போலிங் நம்மளுது சரியில்லை, செல்லுபடி ஆகாதுன்னு. ஆனா அவங்க பேட்டிங் ஃபயர் ஆகலைன்னா அவங்க டீம் உடஞ்சா மாதிரி தெரியுது. 2 தூளா தெரியுது. சோ அவங்க பேட்டிங்க தான் அவங்க சார்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நீ எல்லா தடவையும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு 60 for 1-2 வரதுக்கும் 80 for 1-2 வரதுக்கும் 20 for 2க்கும் வரதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சடனா பார்த்தா அவனுக்கும் பேட்ல பட மாட்டேங்குது. ஏன்னா பிரஷர்ல வரான், பெரிய ஸ்கோர் இருக்கு, 240 சேசிங். இன்னைக்கும் உடச்சிட்டாங்க பேக் எஸ்ஆர்ஹெச். திரும்பி வர முடியாது. அதனால அந்த பேட்டிங்கை கொஞ்சம் சாலிடிஃபை பண்ணணும்னு எனக்கு தோணுது. பண்ணா எப்படி பண்ணுவாங்க, என்ன ஆப்ஷனு, யார் க்ளோ வச்சு பின்னாடி நிப்பாங்க, இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்கு. அப்பனா பிரப்சிம்ரன் காணலியா? சோ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். கொஞ்சம் ஸ்மார்ட்டரா எஸ்ஆர்ஹெச் அந்த பெட்டர் இப்போ வந்து பிபி கேஸ் ஓப்பனர் வச்சு கொஞ்சம் பெட்டர் ஸ்டார்ட் கொடுக்கணும்னு பார்க்கணும். கொஞ்சம் பொறுங்க, அமைதி காத்துட்டு நல்ல சாலிடா ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு 2-3 ஓவருக்கு. ஓகே. அண்ட் பேட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் இட்ஸ் ஃபியரி. அண்ட் இன்னைக்கு definitely we have to talk about Klassen. Like he's the leading run getter. அவர் மட்டும் இல்ல, Abhishek Sharma is at number 2. Ishan Kishan is at number 4. 3 SRH batters in the table top 4ல இருக்காங்க. ரிவ்யூல Isn't it just too good? ரிவ்யூல எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? I think Klassen. கரெக்ட். ஆண்ட்ரி கிளாசன் சொல்லியிருந்தேன். யாருமே அடிக்கல. நான் நிஜமாவே சொல்றேன், கிளாசனுக்கு தலை வணங்குறேன். ஏன்னா எல்லாரும் நீங்க அபிஷேக் சர்மா பத்தி பேசலாம், டிராவிஸ் ஹெட்டை பத்தி பேசலாம், இஷான் கிஷன் ஆடுற ஃபயரி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் பேசலாம். இந்த சீசன் 5 ஆன் த பவுன்ஸ் ஜெயிச்சாங்க. பிட்டா இது நான் அட்டா அப்படின்னு சொல்லி இது முத்துப்பாண்டி கோட்டல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹோம் கிரவுண்ட ஃபோர்ட்ரஸா மாத்திருக்கிறது யாரு? மெயின் காரணம் கிளாசன் அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட போலர்ஸ். 4 out of 6 கேம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் சஸ்திகா, அவங்க வந்து கேம் டு கேம் இதுல 2 கேம் தோத்துருக்காங்க. அது 2மே டே கேம். ஒன்னு எல்எஸ்ஜி, ஒன்னு கேகேஆர். ராத்திரி கேம் புஷ்டாங்க. அவங்க ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். ராத்திரினா 220 to 240 அவங்க மைண்ட்ல இருக்கு. டே கேம்னாலும் 220 240 நினைச்சுக்கிறாங்க. டே கேம் ஒரு 20 ரன் கம்மி பண்ணுங்க. டே கேமும் தோக்க மாட்டீங்க. 190 to 200 டார்கெட் பண்ணா தோக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போலிங் அந்த கிரவுண்டுக்கு பயங்கரமா போடுறாங்க. சாதாரணமா இல்ல, பயங்கரமா போடுறாங்க. கிளாசன் என்ன பண்றான்? கிளாசன் வந்து முத்துப்பாண்டி கோட்டரை அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் பிரகாஷ் ராஜ் தான். ஆனா கூட நின்று ஆடுறது வந்து இவரு நம்ம சரி வேண்டாம் அவர் பேர் சொன்ன இதுவாயிடும். நம்ம ஒரு பேர் என்னையா அந்த படத்துல போலீஸ் ஆபீசரா வருவாரு, விஜய்க்கு அப்பாவா வருவாரு, ஆஷிஷ் வித்யார்த்தி. ஆஷிஷ் வித்யார்த்தியும் பிரகாஷ் ராஜ் காம்பினேஷன்ல ஆஷிஷ் வித்யார்த்தியா ஆடுறது யாருன்னு பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி இஷ்டத்துக்கு ஆடுறான் பேட்டிங் இந்த தடவை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு டெபியூ ரன்அவே சீசன். செகண்ட் சீசன் கஷ்டப்பட்டான். ஏன்னா போன வருஷம் வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஆடி இருந்தான். இந்த வருஷம் என்ன பண்றான், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறான். இன்னைக்கு அவன் ஆடின இன்னிங்ஸும் சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்த சீசன்லயே நிறைய நல்ல ஹேண்ட்ஸ் ஆடி இருக்கான். அது மட்டும் இல்லாம போலிங்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். ஹி இஸ் லுக்கிங் குட். எஸ்ஆர்ஹெச் இஸ் லுக்கிங் குட். பேட் கமின்ஸோட இந்த ஆரஞ்ச் ஆர்மி முடிஞ்சா புடிச்சு பாருடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப என் கேள்வி அதுவா தான் இருந்துச்சு. பேட் கமின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் they were 3-3 அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. And now that Pat Cummins is back, the difference that the entire team is showing இது ரொம்ப எவிடென்ட்டா இருக்கு. And do you think they are the title contenders? I really feel ஏன்னா 2024ல they did make it to the finals. கண்டெண்டர்ஸ் சொல்றதுக்கு ரொம்ப early சஸ்திகா. ஏன்னா இவங்க 11 மேட்ச் ஆடி இருக்காங்க. பஞ்சாப் 10 மேட்ச் இப்பதான் பினிஷ் பண்ணிருக்காங்க. RR 10 ஆடி இருக்காங்க. எல்லாரும் நிகரா 10 ஆடி இருக்காங்க. யார் யார் டாப் 4க்கு போவாங்கன்னு இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. But the teams that are looking prime to go, RCB, SRH, நான் இன்னும் பஞ்சாபை போடுவேன் அந்த லிஸ்ட்ல. பஞ்சாப் 2 கேம் ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவாங்க தான் நான் நினைக்கிறேன். புடிச்சிருவோம். பாண்டிங் ஸ்ரேயஸ் ஐயர் சேர்ந்து பிளம்பிங் பண்ணி கார்பென்ட்ரி பண்ணி முடிச்சிருவாங்க. அதை நான் சொல்றேன். வழி கண்டுபிடிச்சிருவாங்க. they will get there. பஞ்சாப் 2 விஷயம் சார்ட் அவுட் பண்ணோம். அவங்க போலிங்ல இந்த டோர்னமெண்ட்ல அவங்க தான் வள்ளல். திருப்பி சொல்றேன், இந்த டோர்னமெண்ட்ல அவங்க தான் வள்ளல். பின்றாங்க.
ரன் சாதாரணமா கொடுக்கறது இல்ல. என் ஸ்ட்ரென்த் இதுதாங்கிற பேர்ல ட்ராம் லைன்ல நேரா ஸ்லாட்ல அவ்வளோ பால்ஸ் போடுறாங்க. 18 கேட்ச் விட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கள வள்ளல்னு சொல்றது தப்பு. பாரி வள்ளல் வந்து அவங்களோட ஃபீல்டிங் தான். 18 கேச்சஸ் விட்டுருக்காங்க. They are not helping their bowlers. So clearly when you are not helping your bowlers, இன்னைக்கு பிரப்சிம்ரன் விட்ட ஸ்டம்பிங், வண்டியா கேட்ச், கூப்பர் கார்னலி விட்ட கேட்ச் கூட ஓகே. அவன் வந்து நல்ல ஃபீல்டர், கேன் ஹேப்பன் ஆன் அ டே. சஷாங்க் சிங் yet another கேட்ச் டிராப். கிளியர்லி சஷாங்க் சிங் வந்து ஸ்ட்ரகிளிங். கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு. அவன் நல்ல ஃபீல்டர் தான், ஆனா கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு. சோ தே ஹேவ் டு ஃபைண்ட் அ வே. சஷாங்க் சிங்க வேற எங்கேயா நிக்க வைங்க, ஹாட் ஸ்பாட்ல நிக்க வைக்காதீங்க. பட் பாண்டிங்க மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் என்ன சொல்லுவாரு, நீ தாண்டா திருத்திக்கணும், நீ போய் நில்லு ஹாட் ஸ்பாட்ல நிக்க வைப்பாரு. நெவர் மைண்ட், இப்ப எவ்வளவு வேணா விடுங்க. இனிமே உங்களுக்கு எல்லா கேமும் பிசினஸ் கேம், பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்தாச்சு. இனிமே தே டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ், தே ஹேவ் டு பிரிங் தேர் ஏ கேம். அவங்க போலிங்கோட பேட்டிங், போலிங் இப்படிதான் இருக்க போகுது. தே ஆல்சோ நோ போலிங் இஸ் தேர் வீக்கர் சூட். பேட்டிங் அவங்க கரெக்ட் பண்ணி ஆகணும். அதுல எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாதுங்கறீங்க. யார் எடுத்துன்னு வருவா? ஏன்னா நீ ரெண்டு ஆப்ஷன் கூட, ஜேவியர் பாட்லெட் எடுத்துன்னு வரலாம், ஒரு ஆப்ஷன் இருக்கு உனக்கு. வேற யார் எடுத்துன்னு வருவ? இப்போ என்ன அப்படின்னா, நாளைக்கு இட் இஸ் எல்எஸ்ஜி வெர்சஸ் ஆர்சிபி. இப்போ ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிபிகே இஸ் மூவ் டு தேர்ட். அண்ட் என்னன்னா, இதுக்கப்புறம் எல்லா கேம்ஸும் அவங்க வின் பண்ணுவாங்க. சி, வின் பண்ணா மட்டும் தான் they can make it to the top 4. எஸ், அந்த கான்ஃபிடன்ஸோட தான் போவாங்க. பட் யூ நோ, you've played so much cricket and all of இல்ல that. சஸ்திகா, பஞ்சாபுக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ் இருக்கு. பஞ்சாபுக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ் இருக்கு. 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 4 கேம் இருக்கு. அந்த 4 கேம்ல ஒரு கேம் தரம்சாலால ஆடுறாங்க. அந்த கண்டிஷன்ல அவங்க நல்லா விளையாடிடுவாங்க. ஐ திங்க் பிரப்சிமரனும் சரி, பிரியான்ச் ஆரியாவும் முல்லன்பூர் தரம்சாலால ஆடிடுவாங்க. அந்த விக்கெட் சிமிலர் டைப்ஸ், அவங்களுக்கு சூட் ஆயிடும். அது ஒரே மாதிரி சாயில். ஐ திங்க் தேல் கோ த்ரூ. 2 கேம் ஜெயிச்சா 17 போயிடுவான். அவன் 17 போயிடுவான். ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் அவங்க ஏறுமுகம் தான், ஏறிடுவாங்க. ஆர்ஆர் சொதப்புவானா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்சிபி ஆர் லுக்கிங் வெரி குட் நவ். ஆர்ஆர் பஞ்சாப், வாட் ஆர் தி ஆட்ஸ் தட் பஞ்சாப் will lose 7 on the street, சஸ்திகா? முன்னாடி டீம்ஸ்லாம் தோத்துருக்கா? நான் ஆடும்போது கிங்ஸ் ஒரு வாட்டி தோத்துச்சு வரிசையா. நான் கேப்டன் தான், தூக்கமே வராது நைட்லாம். பட் ஆனா இந்த டீம்ல குவாலிட்டி இருக்கு. செஹல் இருக்கான், ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கான், மார்க்கோ யான்சன் இருக்கான், ஹர்ஷ்தீப் சிங் இருக்கான். They are all proven match winners. They will bring their A game. See, 7 கேம் வரிசையா தோக்கிறது நாட் பாசிபிள் நான் நினைக்கிறேன். அது நடக்காது. They will get to 17 is my worst case situation for them. அடிப்பாங்க. They will beat teams. I think they will be good. They have to find a way to get back to winning ways. அவ்வளவுதானே வழி, வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க கிட்ட போலர்ஸ் இருக்காங்க. சகீப் ஹுசேன் கலக்கறான். அந்த வென்யூல நான் சொல்றேன், அந்த வென்யூல எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்க நிறுத்த முடியலனா அவனை போக போக நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல அவனை ஹோம்ல நீ அடிக்கிறது கஷ்டப்படுவ. ஏன்னா அந்த வென்யூக்கு அவன் போலிங் போட்டான். அது கஷ்டமான வென்யூ. சீங்க பாரு, நல்ல மொட்டையா இருக்கும் விக்கெட், ஆனா பாட்டா விக்கெட், பிளாட், கிராஸ் கிடையாது. கிராஸ் இருந்தா என்ன ஆகும்னா பால் பிச்சே சல்லுன்னு வரும் பேட்டுக்கு நல்ல ஸ்பீடா. கிராஸ் இல்லாத போது என்ன ஆகும், பக்கத்துல இருக்கிற பிச்சர்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஸ்க்ரஃப்ட் அப்பா இருக்கும், மொட்டையா இருக்கும். சோ பால் நீ த்ரோ அடிக்க பால் உதிர்ந்து போகும். சோ அது பால் ஓல்ட் ஆச்சுன்னா ஸ்பின்னருக்கு பால் நிக்கும். இன்னைக்கு செஹல் பயங்கரமா போட்டான், லிட்டரலா அழுதுட்டான். புடிங்கடா அந்த மாதிரி ரேஞ்சில சரியா போட்டான். வெரி அன்லக்கி. பட் மை பாயிண்ட் இஸ், அந்த விக்கெட்ல ஸ்லோவா போட்டா லேட்டரான இந்த பீஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்பின்னருக்கும் நிக்குது. இன்னைக்கு சிவாங் குமாரையும் வச்சு கடைசியில ஓவர் முடிச்சான் பேட் கமின்ஸ். சோ ஸ்பின்னரை பின்னாடி எடுத்துன்னு வர முடியுது. இஷான் மலிங்கா ஸ்லோவர் பால் போட்டுடுறான். ஸ்லோவர் பால் வெளியே போடுறான். யார்கர் ஒன்னு ரிவர்ஸ் ஸ்விங் பண்றான். அவனோட ஆக்ஷனே அப்படி இருக்கு, ரிவர்ஸ் ஸ்விங் பண்றான். அதுக்கப்புறமா வந்து பவுன்சர் ஒன்னு பட்டாக்னு ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு வாங்கின்னு போச்சோன்னு ஞாபகம் இருக்கும். 10வது பேட் கமின்ஸ் நான் சொல்லி அவனை சகீப் ஹுசேனே முடிச்சிடுறேன். கடைசியா போறேன் பேட் கமின்ஸுக்கு. சிவாங் குமார் ஒரு ஸ்பின்னர், ஃபர்ஸ்ட் சீசன் சூப்பரா போடுறான். ஹர்ஷ் துபே 2-3 கேம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கான். ஐ திங்க் ஹீ ஆல்சோ டூ வெல். ஆட்டிடியூட் நல்லா இருக்கு. சகீப் ஹுசேன் ஸ்லோவர் பவுன்சர் வச்சிருக்கான், ஸ்லோவர் பால், நல்ல யார்கர், நல்ல ரொட்டேஷன்ஸ். பேட் கமின்ஸ், உங்களுக்கு யாராவது ஒரு ரோல் மாடல் வேணுமா? பிரஃபுல் ஹிங்கே, சகீப் ஹுசேன், வெளியில உட்கார்ந்து இருக்கிற போலர்ஸ் ஹூஎவர் இட் இஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனாட்கட், இஷான் மலிங்கா, வேர்ல்டுலயே பெஸ்ட் ஃபாஸ்ட் போலர், லெஜெண்டரி கிரிக்கெட்டர், ஆஸ்திரேலியாவுக்கு வேர்ல்ட் டைட்டில் கேப்டனா ஜெயிச்சு கொடுத்திருக்கான். அவன் he is not only putting on a show for SRH, he is putting on a master class in attitude, skill upgradation, excellence and growth.
குட்டா இருக்கிறது கிரிக்கெட்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நீ நல்லா வரும்போதே உனக்கு ஸ்கில் இருந்தாதான் நீ வரவே முடியும் விளையாடுறதுக்கு ஐபிஎல் லெவல்லாம். ஆனா அவன் கிரேட்டுங்கிறத ப்ரூவ் பண்றான். அங்கிரிஷ் ரகுவன்ஷி இஸ் ஸ்டில் அன் அன்கேப்ட் இந்தியன் பிளேயர். ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ் போயிட்டு அவனை அக்கில் மேல போடுறான் பால். பேட் கமின்ஸ் என்ன சொல்லலாம்? டேய் நான் உலகத்திலே பெரிய ஃபாஸ்ட் பவுலர்ரா, நான் ஓவர் தி விக்கெட்ல தான்டா போடுவேன், ஹார்ட் லெங்த் தான்டா அடிப்பேன், அவன் அடிச்சா எனக்கு கவலை இல்ல. ஏன் நான் அதை சொல்றேன்னா, நிறைய போலர்ஸ் வந்து ஏன் ஸ்ட்ரென்த்துக்கு நான் போடுறேன் அப்படின்னுவாங்க. T20 இஸ் a பேட்டிங் டாமினன்ட் கேம். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் நாட் அபவுட் விக்கெட் டேக்கிங். ஒரு பேட்ஸ்மேன் எதிர்பாராத தன்மையை நீ கொண்டு வந்தனா உனக்கு விழாத விக்கெட்டை இன்னொருத்தருக்கு விழும். பேட் கமின்ஸ் இஸ் லீடிங் திஸ் டீம் பியூட்டிஃபுல்லி, லீடிங் இட் த வே இட் நீட்ஸ் டு பி லெட். ஒரு பாலுக்கு பின்ன ஒரு பால் பேட் கமின்ஸே அதே பால் டெலிவர் பண்ண மாட்டேங்கிறான். விச் மீன்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டிங் தட் ஃப்ரம் ஹிஸ் டீம் ஆல்சோ. நட்ராஜன் பேட் கமின்ஸ் கீழே தான் நல்லா போட்டான். நட்ராஜனோட பெஸ்ட பேட் கமின்ஸால எடுத்துன்னு வர முடிஞ்சது. ஏன்? ஒரு bowling captain at the top of his game showing how it's done. He's not just talking, he's walking the talk. Now I am doing uncomfortable things, நீங்களும் பண்ணுங்க. பிரஃபுல் இங்கே ரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ் யார்கர் போட வைக்கறான் முடியும் அவனால. which is an absolute master class for bowlers going around the IPL. என்னோட strength இதுதான், நான் இதுதான் போடுவேன் சொல்லின்னு தெரியாதீங்க, because that is just being good. If you want to be a great, go on the path that Pat Cummins is teaching all of you. இதெல்லாம் சொல்றோம். ஆஸ்திரேலியால இன்னொரு ஆளு கூப்பர் கானலி 107 ரன் லூசிங் பாஸ். I was just going to say, நீங்க சொன்னீங்க it is a batter's game அப்படினு வந்து சொல்லிருக்கீங்க அப்படிங்கறதுனால கூப்பர் கானலி he's been a revelation, especially in this IPL. நீங்க இன்ஃபேக்ட் சொல்லிருந்தீங்க காப்பர் கூனலின்னு தானே சொல்லிருந்தீங்க. அங்க இருந்து காப்பர் கானலின்னு சொல்லுவேன். எனக்கு ரெண்டு பேர் ஃபேவரட். ஒன்னு வந்து ஃபசல் உல்லா ஹக் ஃபரூக்கி. அவனே ஃபசல் உல்லா ஹக் ஃபரூக்கி கிடையாது, ஃபசல் ஹக் ஃபரூக்கி. ஃபசல் ஹக் ஃபரூக்கி. ஆனா அவன் வந்து நிஜமாவே நான் பேர் தப்பா நினைச்சிருந்தேன். இவன் வந்து கூப்பர் கானலி தான், ஆனா வாய் டங்கு ரோல் ஆயிடும். காப்பர் கூனலி. எப்படி ஷிப்மன் கில் அப்படினு வந்த மாதிரியா? உனக்கு வந்துச்சுல? எனக்கு வரலாம், உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க லெஜெண்ட் ஆஃப் தி கேம். யோ நீ அட்டகாசமா இருக்கு. ஜீவா என்ன ஜீவா, கண்ணாடி ஆட்டோ திருப்பினா ஆட்டோ எப்படி ஜீவா ஓடும்? எனக்கு வரலாம், உங்களுக்கு இதையும் தப்பா சொல்லிட்டேன். கண்ணாடி ஆட்டோவை திருப்பினான்ட்டேன். ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஜீவா ஓடும்? அதேதான், கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ? எப்படி ஆட்டோவா? ஐயோ சரி வாங்க. கூப்பர் கானலி எனக்கு திரும்பலாம், உங்களுக்கு திரும்ப கூடாது. உங்களோட காப்பர் கானலி. ஐ மீன் ஷான் மார்ஷ் பஞ்சாபுக்கு at number 3ல பண்ணத in 2008 he's doing it again for Punjab. And like you said, I think the way he batted, still நீங்க சொன்ன மாதிரி 7 continuous win பண்ண, I mean lose பண்ண சான்ஸே இல்ல with someone like கூப்பர் கானலி. அதுதான் நான் எப்படி நான் பாண்டிங்கா இருந்தா பண்ண கேப்பபிள்னா கூப்பர் கானலியே ஓபனிங் அமைச்சிட்டு நான் பேட்டிங் வேற மாதிரி பாத்துக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஆட முடியுமான்னு பார்க்க சான்ஸ் இருக்கு. அந்த பவுலர் பிராரா இருக்கலாம், வேற யாராவது இந்தியன் சீமரா இருக்கலாம். பெருசா ஆப்ஷன்ஸ் இல்ல. ஐ திங்க் குல்தீப் சென் இருந்தாரு, அவரையும் இப்ப அமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஆப்ஷன்ஸ் இல்ல கொண்டு வரதுக்கு. ரொம்ப காம்பினேஷன் பெருசா மாத்த மாட்டாரு. மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஹர்ப்ரீத் பிராராலையும் பேட்டிங் ஆட முடியும்னா கொண்டு வந்து பார்க்கலாம் ஒரு வெரைட்டிக்காக. ஏன்னா இட்ஸ் நாட் ஒர்க்கிங், உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுலர் தேவைப்படும். அது வேணா யோசிப்பாரு. பட் யாரை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க? பிரப் சிம்ரனியா, பிரியான் ஷாரியாவா? ரெண்டு பேரும் சாம்பியனா இருந்திருக்காங்க. சோ வெயிட் பண்ணுவாங்க. ஐ திங்க் 1 or 2 கேம்ஸ் பாப்பாங்க. சுத்தமா ஒர்க் ஆலடானா தான் மாத்துவாரு. ஐ டோன்ட் திங்க் தே லூஸ் 7 on the bounce, பட் யூ நெவர் நோ. ஐபிஎல் இஸ் ஐபிஎல்லிங். நான் சொன்ன மாதிரி ஐபிஎல் இஸ் ஐபிஎல்லிங். சிஎஸ்கே 10 பாயிண்ட் வந்திருக்காங்க. இன்னைக்கு எஸ்ஆர்எச் ஜெயிச்சது சிஎஸ்கேக்கு ஒரு அடிதான். ஆனா பஞ்சாப் கிங்ஸ் வந்து இப்படி ஃபார்ம்ல இருக்கிறது இன்னும் 1-2 கேம் தோத்தாங்கன்னா அதுவும் வரும். எனக்கு தெரிஞ்ச இப்ப சிஎஸ்கேயோட முதல் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 2 டீம் வந்து ஆர்ஆரும் பஞ்சாபும் தான். ஏன்னா எஸ்ஆர்எச் போயிடுவோம், பிடிக்கிறது கஷ்டம். இல்ல எனக்கு இப்ப வந்து from a CSK fans point of view எனக்கு வந்து ஒரு மேத் நீங்க எனக்கு இப்ப சொல்லியே ஆகணும். எஸ்ஆர்எச் வின் பண்ணிருச்சு. நேத்தி ஷோல வந்து பீடாகோட நீங்க வந்து சொல்லிருந்தீங்க PBKS has to win all games அப்படின்னு. Now with SRH the win, does it get more difficult for CSK? And how do they have to tackle it? ஏன்னா அடுத்த 2 games is with LSG. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டிகா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். சிஎஸ்கே அடுத்த மேட்ச் 10ஆம் தேதி விளையாடுறாங்க. ஓகே, அந்த 10ஆம் தேதிக்குள்ள 2-3 டீம் போய் 14 சேர்ந்துருவாங்க. ஓகே, ஆனா 15ஆம் தேதிக்குள்ள 2 LSG ஆடுற. நீ அந்த 2 கேமையும் ஒரு ஏத்துனா
நீயும் போய் உட்காந்துருவ 14. நீயும் போய் அங்க உட்கார்ந்துருவ. எக்ஸாக்ட்லி. சோ அப்ப என்ன ஆகும்னா யூ வில் ஜஸ்ட் பி ஒன் கேம் பிஹைண்ட் த டாப்பர்ஸ். அப்போ யாரா 1-2 பேர் 16ல இருப்பாங்க. பட் யூ வில் ஜஸ்ட் பி ஒன் கேம் பிஹைண்ட். எஸ்ஆர்ஹெச்ஓ ஜிடிஓ அடிச்சானே ரைட் இன் த மிக்ஸ். பட் நீ என்ன மிஸ் பண்ண கூடாதுன்னா எல்எஸ்ஜியோட அவன் ஹீஸ் காட் நத்திங் டு லூஸ். ஹீஸ் காட் நத்திங் டு லூஸ். ஐ எம் டெல்லிங் யூ சிஎஸ்கேவோட டேஞ்சர் கேம் எஸ்ஆர்ஹெச்ஓ ஜிடிஓ கிடையாது, எல்எஸ்ஜி தான். எஸ்பெஷலி எல்எஸ்ஜி அட் லக்னோ. அண்ட் நீ சென்னையில என்ன பிச்சு கொடுக்க போற? நீ சென்னையில ஜிடியோட கொடுத்த மாதிரியோ மும்பையோட கொடுத்த மாதிரியோ கொடுத்த, இன்ஃபேக்ட் மும்பையோட கொடுத்த விக்கெட் இதே மும்பைக்கு வேற வருஷம் கொடுத்தனா வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த வருஷம் மும்பையோட கொடுத்த விக்கெட்டை ஜிடியோட கொடுத்த அவன் வருவான் 6ல ஒரு ஸ்பேனர், 8ல ஒரு ஸ்பேனர், 10 நம்பர் ஸ்பேனர் ஒண்ணு, 12 நம்பர் ஸ்பேனர் ஒண்ணுன்னு முகமது ஷமி, மொசின் கான், பிரின்ஸ் யாதவ். சும்மா உனக்கு 2 பக்கமும் பால்ல வார்னிஷ் போட்டு ஆட்டி தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. விக்கெட் கேர்ஃபுல்லா கொடுங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அவனோட நீ விக்கெட்டை கேர்ஃபுல்லா கொடுக்கணும், நல்ல ஒரு மாதிரி ஸ்லோயிஷ் சர்ஃபேஸ் கொடுத்துடலாம். ஸ்லோயிஷ் சர்ஃபேஸ் கொடுத்து அவன் ஃபாஸ்ட் பவுலர் கேம்ல இருந்து எடுத்துரு, ஸ்பின்னரே கிடையாது. பட் ஆனா நீ அந்த ஸ்லோயிஷ் நேத்து ஹேமங் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார், டெல்லியில எங்களால சர்ஃபேஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. நான் இதை பஞ்சாப் கிங்ஸ் கேப்டனா நானே சொல்றேன், கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா டீம்னாலையும் பண்ண முடியாது. 2-3 டீம் தான் they have got a very good relationship to control pitches. ஆனா நீ பிச்சை நல்லா படிக்கலாம். யூ கேன் ரீட் த பிட்ச் வெல். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துலயுமே பிசிசிஐ கியூரேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. நீ முன்னாடி மாதிரிலாம் பிச்சை வந்து மாத்தலாம் முடியாது, சென்னையிலுமே மாத்த முடியாது. ஆல் யூ கேன் டூ இஸ் ரீட் இட் வெல். நீ என்ன வேணா ஒரு சில ரிக்வெஸ்ட் பண்ணலாம்னா, தம்பி மே மாசம் வாட்டர் யூஸ்வலா ஒரு 3 லிட்டர் வாட்டர் விடுவேன்னா ஒரு 1.5 லிட்டரோட நிறுத்திக்கோ. 1.5 லிட்டரோட நிறுத்தினா விக்கெட் ஸ்லோ ஆகும். அந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லா இடத்துலயுமே கிரவுண்ட்ல கியூரேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப நாங்க வந்து பஞ்சாப்ல விளையாடும் போது என்ன கேட்டோம்னா, எஸ்ஆர்ஹெச்சோட ரஷீத் கான் பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு. நானே போய் சொல்லிட்டேன், நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, யார் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 250 ரன் கேம் வேணும். விக்கெட்ல இவ்வளவு புல் வைங்க, ரஷீத் கானுக்கு எந்த பக்கமும் திரும்ப கூடாதுன்னு கொடுத்துட்டாரு கியூரேட். அதே மாதிரி சென்னையோட விக்கெட்ல கிராஸ் எடுங்க. அவர் வந்து தல்ஜித் சிங் ரொம்ப நல்ல மனுஷன். அவர்கிட்ட நான் வந்து டர்ன் ஆனோம் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். இந்த மாதிரி கேப்ப கொடுப்பாரு. ஸ்மால் திங்ஸ் எல்லாம் தே வில் அகாமடேட். நீங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி முடியாது. பட் யூ கேன் ரீட் த விக்கெட் வெல். சோ எல்எஸ்ஜியோட விக்கெட்டை கரெக்டா சேப்பாக்ல எல்எஸ்ஜி அடிச்சனா அவன் அங்க போகும்போது சுத்தமா அவுட் ஆயிருப்பான். நீ அங்க அடிக்கலாம். சேப்பாக்ல விக்கெட் கொஞ்சம் அப்படியே நல்ல ஒன்னும் மாய்ச்சரே இல்லாம அவன் ஃபாஸ்ட் பவுலர் கேம்ல இருந்து எடுத்துட்டானா போதும். ஏன்னா 100 அக்கீல் ஹுசைன் அவன் எப்படி ஆடுவான்னு தெரியல எனக்கு. கரெக்ட். அண்ட் இப்போ எல்எஸ்ஜி பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு கேம் இருக்கு. மறந்துட்டியே, மாகா ஷாக்கா வைப் அப்கிரேட் ஆஃப் தி டே. வைப் அப்கிரேட் ஆஃப் தி டே. பிட்டா நான் அட்டா மறந்துட்டியே. சரி சொல்லுங்க. மாகா ஷாக்கா வைப் அப்கிரேட் ஆஃப் தி டே என்ன பொறுத்த வரைக்கும் ஹென்ரிக் கிளாசனோட பேட்டிங் இந்த வருஷம் என்ன பண்றான்னா, ஒன்லி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் டு பி இன் கன்டென்ஷன் ஃபார் த இது ஆரஞ்ச் கேப். பியூட்டிஃபுல்லா என்ன பண்றான், ஏப்பா போன வருஷம் நான் பார்த்த பால்லாம் அடிச்சிருந்தேன், இப்ப நீங்க வந்து என்ன அடிக்க விடாம பால் எல்லாம் சிலது போடுறீங்க, அந்த பால்லாம் நான் அடிக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் கேகேஆரோட ஒரு ஸ்லோவர் பவுன்சர் போட்டாங்க, புல் வச்சு ராமன் பால் டைவ் வச்சு புடிச்சிட்டாரு. அதுதான் அவரோட வீக் லிங்க். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாரு பாரு, டென்னிஸ்ல ராஜர் ஃபெடரர் ஸ்மாஷ் அடிக்கிற மாதிரி தொப்புன்னு அடிச்சுட்டு 2 ரன் ஓடிந்தாரு. சோ ஹி சேயிங் நான் வெயிட் பண்றேன், என் டைமுக்கு நான் வெயிட் பண்றேன், எந்த பால் அடிக்கணுமோ அதை அடிச்சுக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் ஏறுமுகம், அந்த ஏறுமுகத்துல 6 முகம் கிளாசன் தான். வைப் அப்கிரேட் ஆஃப் தி டே brought by மாகா ஷாக்கா இஸ் ஹென்ரிக் கிளாசன். லாஸ்ட் வரைக்கும் ஆடுறாரு, நிறைய இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும். கரெக்ட். சோ எஸ் ஆல் ரைட். எஸ்ஆர்ஹெச் அவங்களோட அல்லு அர்ஜுன் ஹாப்பியா இருக்காரோ இல்லையோ, வெங்கடேஷ் ஹாப்பி. எல்லா மேட்சும் போய் சன்ரைசர்ஸ் ஃபிளாக் எப்படி வீசிடுறாரு, அவர் பயங்கர ஹாப்பி. ஆமா, எங்க திரும்ப அவருக்கு எப்படி டிக்கெட் கிடைக்குதுன்னு தெரியல, நமக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஓகே, இல்ல நான் 2 மேட்ச் வந்து கிரவுண்ட்ல தான் பார்த்தேன். இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். 3 மேட்ச் பாத்திருக்கேன், 3 பாக்ஸ்ல இருந்து பாத்திருக்கேன். 2 தான் பார்த்தேன். அப்படிதான் சொல்லுவோம் நாங்க. நீ 2 பார்த்தா நாங்க 2 பார்த்தா 20ன்னு சொல்லுவோம். அடுத்த மேட்சுக்கு போவோமா? எஸ்ஆர்ஹெச் ஒரு பக்கம் ஏறுமுகத்தில் இருக்கிறார்கள், ஆர்சிபியும் இன்னொரு பக்கம் ஏறுமுகத்தில் இருக்கிறார்கள். நாளைய போட்டி இட் இஸ் பிட்வீன் தி எல்எஸ்ஜி அண்ட் தி ஆர்சிபி. ஒரு டீம் நாளைக்கு வின் பண்ணா 14 பாயிண்ட்ஸ், இன்னொரு டீம் நாளையில இருந்து எல்லா கேமும் வின் பண்ணாதான் 14 பாயிண்ட்ஸ். இவ்வளவு பெரிய கேப்புக்கு நடுவுல ஆர்சிபி உங்களோட ஃபேவரட்டா? அவ்வளவு கேம் ஜெயிச்சு அவன் 14 வரதுக்கு ஆர்சிபி 14 பெட்டர் பெட்டர். And RCB வந்து they deserve to go to 14. சஸ்திகா நான் சொல்றேன், let's understand one thing. RCB have played fabulous cricket. RCB நம்ம பெங்களூரு தோ இங்கேயே இருக்கு, பயங்கரமா கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. They deserve to go there. புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட், சுயாஷ் சர்மா, குணால் பாண்டியா வேற லெவல்ல bowling போட்டிருக்காங்க. 5 மெம்பர் bowlers வச்சு ஆபரேட் பண்ணிருக்காங்க. விராட் கோலி இஷ்டத்துக்கு பேட்டிங் ஆடி இருக்கான்.
நான் வந்து கேட்டேன் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரிவியூ எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னேனே, we could see விராட் கோலி scaling up runs like how he did in 2016. 2016 லெவலுக்கு போல ஒரு 450 ரன்ஸ் லெவலையும் போல கொஞ்சம் தாண்டிடுவான் போல இருக்கு. ஒரு மிட்லிங்கா 500-550 ரன்ஸ் அடிப்பான் போல இருக்கு. மேலேயே கூட அடிக்க சான்ஸ் இருக்கு எங்கேயாவது சூடு பிடிச்சிட்டான்னா. ஜேக்கப் பெத்தல் வரான், கேமியோ சின்னதா ஆடுறான், போயிடுறான். அவனுக்கு ஒரு நாக்கு பாக்கி இருக்கு. ரஜத் பத்திதார் ஸ்பின்னரை டேக் ஆன் பண்றான். அவன் ஒன்னே ஒண்ணு வேணா இந்த மேட்ச் ஃபோக்கஸ் பண்ணலாம். தேவ்தத் படிக்கல் ஹஸ் பீன் சென்சேஷனல். ஜிதேஷ் சர்மாவையும் மொரட்டுக்காலையும் ஃபார்முக்கு எடுத்துன்னு வர வேணா பார்க்கலாம். மொரட்டுக்கால ரொமாரியோ ஷெப்பர்ட். பட் அவன் கண்டினியூ தான் பண்ணணும். பெரிய பிரேக்கு அப்புறம் வர சஸ்திகா. சோ he should hit the ground running. ஏன்னா ஆஸ் யூஷுவல் லக்னோல விக்கெட்ல கொஞ்சம் ஸ்பஞ்சியா இருக்கும். 6ஆம் நம்பர் ஸ்பேனர், 8ஆம் நம்பர் ஸ்பேனர், 10ஆம் நம்பர் ஸ்பேனர் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். லக்னோ இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, டாஸ் பண்ணி போலிங் போட்டு இந்த ஸ்பேனர் எல்லாம் வச்சு ஆப்போனண்ட கயட்டினாங்கன்னா கேம்ல இருக்காங்க. அந்த ஸ்பேனர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் யாரையாவது ஒரு ஸ்பின்னரை கடைசி ஓவர் போட வச்சு அடி வாங்கி கேம்ல ஒரு பாஸ் ஸ்கோர் கொடுத்து கஷ்டப்படுறாங்க. தே ஹவ் ஃபவுண்ட் வேஸ். டெல்லி எப்படி வந்து டாக்டிக்கலி ரொம்ப ஆர்டினரியா இருக்காங்களோ, எல்எஸ்ஜி ஆல்சோ ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. அதனால எல்எஸ்ஜி டாக்டிக்கலி நிறைய ஆர்டினரியா வந்திருக்காங்க. அதாவது எல்எஸ்ஜி பத்தி பேசினாலே இன்னைக்கு லூஸ் பண்றதுக்கு என்ன வேஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் வந்து அவங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. பட் நீ அதெல்லாம் தப்பா கம்பேர் பண்றேன். எல்எஸ்ஜி பண்ணதா, டிசி நேத்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனதா, இந்த மாதிரி 1000 கேள்விகள் இருக்கு. அத பத்தி பேச விரும்பல. நான் கேம் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு டேட்டா தெரியாது. டெல்லியில கடைசியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி ஜெயிச்ச டீம் எது? எப்போ? நாங்க இல்ல. யாரியா? ஓகே, பட் நவ கிரவுண்ட் பத்தி நீங்க சொல்லிருக்கிறதுனால லக்னோ இஸ் நாட் a batter dominant ground. The pitch is not like that. Can you tell us more about it? Can you tell how it is going to behave and all of that? See, one thing I like about Lucknow is ground நல்லா பெருசு. ஆனா அலோ பண்றது இல்ல, குட்டி ஆக்கிடுறாங்க. அது எனக்கு பிடிக்கல. பெருசா இருக்கிற ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி பிட்ச் வந்து ஸ்காட் ஸ்டீப் பவுன்ஸ். நல்ல ஷமிலாம் சீம் பிரசன்ட் பண்றாரு. மோசின் கான் சீம் பிரசன்ட் பண்றாரு. சேம் வித் பிரின்ஸ் யாதவ். இஃப் யூ பெண்ட் யுவர் பேக், ஹிட் த டெக் அண்ட் ரிலீஸ் வெல், ஸ்விங் கிடைக்குது, சீம் கிடைக்குது, ஸ்பஞ்சி பவுன்ஸ் இருக்கு. சோ பவர் பிளேல நீ விக்கெட் எடுக்க முடியும். த ஒன் திங் ஐ லைக் டு சி ரிஷபோட தரப்புல இருந்து அந்த மாதிரி ஒரு நல்ல போலிங் போடுறாங்க அப்படின்னா கேன் பேக் இஸ் ஸ்பின்னர் ஆல்சோ டு கம் இன்டு த பிளே. இப்ப உதாரணத்துக்கு எல்எஸ்ஜி வர்சஸ் டெல்லி மேட்ச் ஆடும்போது அக்ஷர் பட்டேல் வந்து பவர் பிளேல போட்டாரு. இவர் அந்த சீமர்ஸ் நல்லா போடுறாங்கிறதுக்கு அவங்களை வச்சு அந்த 6 ஓவர்ஸ் புஷ் பண்றாரு. நீ அந்த பவர் பிளேக்குள்ள நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பின்னரை உள்ள கொண்டு வந்தேன்னா ஆல் யுவர் bowlers would have been in the game in the first 6. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஓவர்ஸ் பிகம் ஸ்லைட்லி ஈஸியர். அன்லெஸ் நீ ஒரு டீமை வந்து 20 for 4 வச்சிருக்கேன்னா நீ அந்த மாதிரி ரன் பண்ணலாம் 3 ஃபாஸ்ட் பவுலரை வச்சு. அதர்வைஸ் ஸ்பின்னரை கொஞ்சம் நீ இங்க 1, 7 to 10ல 1, 11 to 13ல 1ன்னு பிரிச்சேன்னா யூ கேன் யூஸ் them better. I just feel அவன் ஸ்பின்னர் ரொம்ப சுமாரா யூஸ் பண்ணிருக்கான் சஸ்திகா. Is that where they lost all the 4 home games? ஏன்னா நீங்க அவங்களோட ஸ்கோர்ஸ், ஹோம் கேமோட ஸ்கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா it has been 141 versus 145 for 4, 164 versus 165, 159, 119, and the last match 155 for 7, 155 for 8 KKR game. அது சூப்பர் ஓவர்ல வர அது சூப்பர் ஓவர் போயிருக்கவே வேணாம்ப்பா. எதுக்கு அது சூப்பர் ஓவருக்கு போச்சுன்னு எனக்கு தெரியல. தேவையில்லாம ஒரு எக்ஸ்ட்ரா 15-20 நிமிஷம் நம்மள எல்லாரையும் சொல்லக்கூடாதா, அப்புறம் உனக்கு என்ன தெரியும்னு வந்துருவாங்க. பட் யா இட் வென்ட் எனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிக்கும் சூப்பர் ஓவர்ல. இப்ப நான் பாக்குறேன், நான் ஒரு ஆடியன்ஸா டிக்கெட் வாங்கி போயிருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ரா 15 நிமிஷம் ஆடி காட்டுறீங்கன்னா நான் ஹாப்பி தான். ஓகே, எனக்கு ஓகே தான். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஐ அம் a neutral spectator. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க சொன்ன அந்த ட்ரிக்க தான் மிஸ் பண்றாங்களோ? இல்ல சி அதான் ஒரு மேட்ச் நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. திக்வேஷ் ராட்டிக்கு லாஸ்ட் ஓவர் கொண்டு வந்து கொடுத்தாரு டிலே பண்ணி. சி ஏன் திக்வேஷ் ராட்டி கொடுத்தது தப்புன்னு கூட நான் சொல்ல. ஏன் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா நடுவுல எங்கேயும் மேனேஜ் பண்ணாம விட்டான். அதே மாதிரி அந்த பஞ்சாப்ல போன பேக் மேட்ச் வந்து மணிமாறன் சித்தார்த்த வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் எவென்ச்சுவலா எடுத்தான். ஆனா he chose to go with பதோனி, மார்க்ரம், அவேஷ் கான், முகமது ஷமி 4 பேரையும் 4 ஓவர் போட்டு 88 ரன் கொடுத்தான், 80 ரன் கொடுத்தான். சோ மேட்ச்ல அந்த குரூஷியல் மொமெண்ட்ஸ் இருக்கு. அத வந்து ஒரு மாதிரி தப்பா டிலே பண்றாங்க சில இடத்துலலாம். ஐ நோ லக்னோ வந்து பெருசா இல்ல. ஐ ஜஸ்ட் திங்க் இட் இஸ் a case of அவன் ஸ்பின்னர் ஈஸியா ஃபீல் பண்ணலாம். மேபி ஹி இஸ் ஃபீலிங் ஸ்பின்னர் இப்ப ஸ்பின்னர் எனக்கு போட்டா லெஃப்ட் ஹேண்டர் நான் அடிச்சிடுவேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை, அதனால நான் கொடுக்கல. பட் அந்த முன்னாடியே சொல்ற மாதிரி அந்த ஸ்பின்னரோட கேரக்டர் என்ன, அவனோட குவாலிட்டி என்ன, அந்த பேட்டர் என்ன, அதை கொஞ்சம் பாத்துறது பெட்டர். சோ ஐ திங்க் ருத்துராஜ் கூட 3 வருஷமா கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஓகே, போன மேட்ச்ல he showed
showed signs of being a really good captain tactically. அந்த மாதிரி கேப்டன்சி வில் டேக் இட்ஸ் டைம். நீ மிஸ்டேக் பண்ணுவ, ப்ரெஷர்ல தப்பு பண்ணுவ, ப்ரெஷர் 4 பேர் திட்டுவான், நீ ஒத்துக்க மாட்ட, அந்த கிரிட்டிசிசமை எதிர்த்து பேசுவ. அதுக்கப்புறம் யூ வில் ரியலைஸ் தட் கிரிட்டிசிசமை எதிர்த்து ஒரு சில இடத்துல யூ வில் ரியலைஸ் தட் இதுல மேல ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. இதெல்லாம் பார்ட் ஆஃப் growing up, not only as a person, as a captain also. So I think he will also get better. அந்த இட் டேக்ஸ் டைம். கொஞ்சம் சீக்கிரமா கிரிட்டிசிசம் எடுத்துனா, ஒரு மிஸ்டேக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை நல்ல ஸ்பிரிட்ல எடுத்துனா யூ வில் grow faster. கிரேட். ஓகே, இப்போ நம்ம ரேபிட் ஃபயர் போலாமா? ரேபிட் ஃபயர் 1-2 வாட்டி வாங்கிடுச்சு, பரவாயில்ல, ட்ரை பண்றேன். ஓகே, பட் again rules, no thinking, no loading. எனக்கு நீ क्वेश्चन பேப்பர் அவுட் பண்ணனா தான் நான் அந்த மாதிரி திங்க் பண்ணாம சொல்ல முடியும். क्वेश्चन பேப்பர் அவுட் அப்படியெல்லாம் இல்ல. ரேபிட் ஃபயர்னா அதுதான், யோசிக்க கூடாது, டக்கு டக்குன்னு சொல்லணும், மனசுல அப்படி தோன்றது அப்படி சொல்லிடணும். ஓகேவா? ஓகே, ரிஷப் பண்ட் நாளை எந்த பொசிஷனில் விளையாட வேண்டும்? என்ன பொறுத்தவரைக்கும் ஓபனிங், ஆனா ஆட மாட்டார். ஓகே, given the current form, எந்த எல்எஸ்ஜி பேட்டர் பயங்கர டேஞ்சரஸா தெரியுறாரு? ஃபூரா விட்டுருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, எல்எஸ்ஜியோட பேஸ் அட்டாக் வெர்சஸ் ஆர்சிபியோட டாப் ஆர்டர். நாளைக்கு பவர் பிளே பேட்டில் வின் பண்ண போறது யாரு? எல்எஸ்ஜி. ஓகே, ஆர்சிபியின் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் நாளை யாரு? விராட் கோலி. ஓகே, ஒரு போல்ட் கால் ஃபார் டுமாரோ அப்படின்னா என்ன? போல்ட் கால் பண்ணுங்க. ஆர்சிபி பிளே போல்ட். இது போல்டா? இது பின்ன என்ன பண்ற? நீ சொன்ன போல்ட் கால் இந்த மாதிரி தான் மும்பையோட போல்ட் கால் எடுத்த எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு. 14 ஓவர்ல 170 ரன் இருந்துட்டு 200 ரன்னுக்கு முடிச்சிட்டான் இன்னிங்ஸ். ஏன்னா உன்னை நம்பி நான் எவ்வளவு பெருசுக்கு பண்ணேன். Who wins tomorrow? நாளைய போட்டியில் ஜெயிக்க போவது யார்? ஆர்சிபி பிளே போல்ட். சரி, ஓகே, அவ்வளவுதான். ஏதாச்சும் ஒன்னாவது வித்தியாசமா சொல்லுவீங்க, ஜாலியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆர்சிபி பிளே போல்டுமா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. அப்ப நாளையே நம்ம வந்து சந்திப்போமா மக்களை? இந்த நாளை சந்திப்போம். நம்ம சொன்னதெல்லாம் நடக்குதான்னு பாப்போம். That's our app on Game of Thrones, brought to you by Makashaka by Farmers. இன்னைக்கு பாக்கெட்ல 4 சிப்ஸ் பாக்கி. ஆர்சிபி ரிவ்யூவுக்கு கண்டிப்பாக நாங்க வந்துருவோம். நாங்க ஆர்சிபி ஹேட்டர்ஸ் கிடையாது அப்படிங்கறதையும் சொல்லிக்கொண்டு இத்துடன் வந்தே அவன் நாளைக்கு ஒன் சைடு கேமா இல்லாம இருக்கணும். நாளைக்கு வரோம்டா.